வணக்கம். தமிழர்களுடைய வீர விளையாட்டுக்களை பற்றி நம்முடைய தேவநேய பாவாணர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். விளையாட்டு அப்படிங்கிறது மகிழ்வுக்காக இருப்பது. ஆயம் என்பது அந்த கூடம், அதாவது களம். விளை என்றால் விருப்பம், விரும்பி சென்று ஆயத்தில் விளையாடுவதுக்கு பேர் விளையாட்டு. இதில் வீர விளையாட்டுனா என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் காலத்திற்கால் மாறும். அதான் திருவள்ளுவர் ஒரு ஆயுதத்தை குறிப்பிட்டு சொல்ல மாட்டார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் அப்படிம்பார். படைன்னா அந்த இடத்துல ஆயுதம் எது வேணாலும் இருக்கலாம், வெப்பன் மாறும். எதுவும் இல்லாமல் கையில் ஒரு கம்பு கிடச்சா அந்த ஊரே ஒரு சுற்றிடலாம்ங்கிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு பேர் சிலம்புன்னு நம்மால் வச்சான். சிலம்பு விளையாட்டு அப்படின்னா, இந்த சிலம்பு விளையாட்டுங்கிறது நம்முடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று. முக்கியமாக இளைஞர்களை பொறுத்த மட்டும் ஒரு 7 வயது 8 வயதுக்குள்ளேயே அதை ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, 80 வயது ஆனாலும் முறுக்கேறின உடம்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குச்சி உயரம் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி இந்த குச்சி எப்படி கையில் பிடிக்கணும், வாத்தியார் இல்லாமல் பழகக்கூடாது. சிலம்பு பழகி தரதுக்குன்னு சிலம்பு பயிற்சி நிலையங்கள் இருக்கும், அதை வச்சு சுற்றணும். இதில் என்ன சிறப்புன்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் மேலாக இங்கேருந்து புறப்படுறாங்கன்னா வண்டியில் சைடில் எல்லாம் கீழே மேலே சைடில் எல்லாம் கம்பு சொருகியிருப்பாங்க, வீட்டு கூரைகளில் சொருகியிருப்பாங்க. யாராவது வந்தால் சடார்னு உருவிட்டு அடிக்கிறதுக்கு அதான் லைட்டு. ஒரு கம்பு இருந்தால் போதும், பாம்படிக்கலாம், ஆளை விரட்டலாம், மிருகங்கள் வந்தால் இது பந்தாடலாம், 4 பேரை இது பண்ணலாம், ஆயுதங்கள்லேருந்து நம்மளை தடுத்துக்கலாம். இத்தனையும் செய்ய முடியும். அதுவும் அந்த சிலம்பை அப்படி சுற்றி கையில் எடுக்கணும், உள்ளே பூடி கை இப்படி வெளியே வரணும். எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சக்கரமாக சுற்றுவார். தாய்க்கு பின்தாரம்னு ஒரு படத்தில் ரேக்லா ரேஸு, ஜல்லிக்கட்டு மாடு, சிலம்பு சண்டை, இது 3 வச்சு தான் அந்த படம் பிரமாதமாக ஓடிச்சு. எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிலம்பு சுற்றுற வேகமும் நம்பியார் அவர்கள் சிலம்பு சுற்றுற வேகமும் பார்த்துருக்குறோம். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் கூட தேவர் மகன் படத்தில் அந்த சிலம்பை அவ்வளோ அருமையாக சாந்து பொட்டு சந்தன பொட்டுங்கிறதுல அருமையாக இது பண்ணி காட்டுவார். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த சிலம்பு சுற்றுற வேகத்தில் யாராவது நம்மளை கல்லை கொண்டு எரிஞ்சால் கூட அந்த கல் நம்ம மேலே வந்து படாத அளவுக்கு நம்ம சக்கரமாக சுற்றணுமா. அவள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி. இப்போ நிறைய பேர் பெண் பிள்ளைகளும் இதை கற்றுக்குறாங்க. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே அந்த சிலம்பு சுற்றின அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளை சக்கராயுதம் மாதிரி இருந்துச்சு. அப்படியே திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரை மாதிரி சுற்றுச்சு. இப்போ அயல் நாடுகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா தாரை, தப்பட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு சிலம்பும் ஒரு முக்கியமானதாக வச்சுருக்குறாங்க. இந்த சிலம்பை நாம் கற்றுக்கொள்ளுதல் தற்காப்பு கலை 1, இன்னொன்று என்ன, நம்முடைய உடல் வலிமையை பெருக்கிக் கொள்ளுதல் 2. அந்த காலத்தில் சிலம்பு போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு தான் பரிசுகள் கொடுப்பாங்க, ஏன் பொண்ணையே கொடுப்பாங்க. பெரிய இடத்து பெண்ணு ஒரு படத்தில் எம்ஜிஆர் 2 கையில் சிலம்பு சுற்றுவார், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது. அப்போ ஒரு சாதாரண கம்பில் இத்தனை விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கம்பு ஒரு காலத்தில் ஆயுதமாக, தற்காப்பு ஆயுதமாக, எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக, தூக்கிட்டு போகிறதாக எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், மரம்தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் தருது, அதில் கருவியையும் நமக்கு தருதுன்னு சொன்னால், அது இந்த சிலம்பை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியும். இந்த சிலம்பு கலை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். எப்படி கராத்தே என்பது அது ஜப்பான் நாட்டிலேருந்து சீன நாட்டிலேருந்து இங்கெல்லாம் வந்து சேர்ந்ததோ அதுபோல் குங்ஃபு கராத்தேங்கிறது போல் தமிழருடைய சிலம்பம் உலகெங்கும் சென்று நம்ம சேருமாறு செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கு அத்தனை ஒரு வேகம் இருக்குது. இளைஞர்கள் உடல் நலத்தை பேணவும் தங்களை தற்காத்து கொள்ளவும் புதிய முயற்சியாக இதனை நாம் கை கொள்ளலாம். இதனுடைய பெருமை நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், இதனை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு இதற்கான பயிற்சி கழகங்களை பள்ளி கல்லூரிகளிலேயே விளையாட்டோடு சேர்த்து இது வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய கருத்து. சிலம்பு கலை பாரம்பரியமிக்கது, அந்த கலையை போற்றுவோம்.